ஜாழ்ப்பாணத்தில் கொத்து ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் யூடியூபர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அந்த செய்தி உண்மையா? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக சிம் தொடர்பான பிரச்சனையால் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த பெண் ஒருவர் திடீரென்று உயிரிழந்திருக்கின்றார். அந்த சம்பவம் தொடர்பாக பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உணவகம் ஒன்றில் யூடியூபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருந்தது. அதற்கு முதல் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினம், அதாவது கடந்த 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி போன்ற நாட்களிலே யூடியூபர்ஸ்கள் தொடர்பாக சில விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. எதற்காக அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது என்று சொன்னால், சில யூடியூபர்ஸ்கள் ஒரு கடை ஒன்றுக்கு விளம்பரம் செய்திருந்தார்கள். அதாவது பழைய பட்டுச்சாரிகளை கொண்டு வந்து இந்த கடையிலே கொடுத்தால் அவர்கள் பணம் தருவார்கள். அப்படி பணம் வாங்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் புதிய சாரிகளை அல்லது சேலைகளை 50% விலைக்கலையுடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த விளம்பரத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறுகிய நேரம் தான் அந்த விளம்பரம் அடங்கி இருக்கிறது. அதிலே இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதுதவிர இவ்வாறு பலர் அந்த கடைக்கு விளம்பரம் கொடுத்திருந்த நிலையிலே ஒரு சில யூடியூபர்ஸ் அந்த விளம்பரத்திலே அம்மா உடுத்திய சேலை, அதனை நான் கொடுத்து பணம் பெற போகின்றேன் என்று அந்த விளம்பரத்திலே அவர்கள் நடித்திருந்தார்கள். அதே போல மற்றொரு யூடியூபர்ஸும் அதே மாதிரியே நடித்திருந்தார். அதாவது இது எனது அம்மா உடுத்திய சேலை, அதை கொடுத்து நான் பணம் பெற போகின்றேன். இவ்வாறு ஒரு சிலர் தொடர்ந்து ஒரே வசனத்தை பேசிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் சமூக வலைத்தளத்திலே இது தொடர்பாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. உங்களது தாய்மார்கள் அனைவரும் இதே சேலையைத்தான் மாறி மாறி உடுத்தி கொண்டிருந்தார்களா? அதாவது ஒரே சேலையைத்தான் நீங்கள் விளம்பரத்துக்கு பயன்படுத்தி அந்த சேலையைத்தான் மாறி மாறி உடுத்தி கொண்டிருந்தார்களா என்கின்ற அடிப்படையிலே அந்த தொடர்ச்சியாக அது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இப்போது விடயம் அதுவல்ல. இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கின்ற போது தினம் காலை ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக. அதாவது செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயம், யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்திருக்கின்ற உணவகம் ஒன்றில் கொத்து ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண யூடியூபர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவரது பட்டுச்சாரி சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை பார்த்துவிட்டு அந்த கடைக்கு சென்று ஏமாந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகவே அந்த யூடியூபர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகாக அந்த செய்தியை வெளியிட்ட தரப்பினருடன் நான் பேசியிருந்தேன். இவ்வாறு ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது, உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்று. அப்போது அவர் கூறிய விடயம், நண்பர் ஒருவர் தான் இந்த தகவலை எனக்கு கூறியிருந்தார். நேற்றைய தினம் சுமார் இரவு 10 மணி அளவில் நாவலர் வீதியில் அமைந்திருக்கின்ற உணவகம் ஒன்றில் இவ்வாறு யூடியூபர் சாப்பிட்டுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் அதனை அவரது நண்பர் பார்த்ததாகவும் அவர் எனக்கு தெரிவித்திருந்தார். அதுக்கு பிறகாக இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக யூடியூபர்ஸ் சிலருடன் பேசியிருந்தேன். அந்த வகையிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், இவ்வாறு எந்த சம்பவமும் இடம்பெறவில்லை என்று. அதாவது பழைய பட்டுச்சாரிக்கு பணம் கொடுக்கப்படும், அப்படி பணம் வேண்டாம் என்று சொன்னால் 50% விலைக்கழிவுடன் புதிய சாரிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று விளம்பரம் செய்த அந்த யூடியூபர்ஸ்களில் ஒருவர் மீதுதான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற அர்த்தத்தில் தான் அந்த செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தான் இவ்வாறு விளம்பரம் செய்த அந்த யூடியூபர்ஸ் தரப்பிலே விசாரித்த போது அவ்வாறு எந்த சம்பவமும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே இது தொடர்பாக சர்ச்சையில் எழுந்திருக்கின்ற நிலையில் திட்டமிட்டு இப்படியான தகவல்கள் பகிரப்படுகின்றது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் இதற்கு பதிலளித்திருந்தார்கள். ஆகையால் இந்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கிடையில் தான் இந்த செய்தியும் வந்தது. இந்த செய்தி தொடர்பாக 2 தரப்பிலும் இருந்து இவ்வாறு பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் சிம் தொடர்பான பிரச்சனை ஒன்றில் 24 வயதுடைய இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞனின் தாயாரிடம் அந்த இளைஞன் தாயாரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒரு சிம் ஒன்றினை பெற்றுத் தருமாறு கூறியிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே வாக்குவாதம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதாவது அந்த சிம் தொடர்பாக பேசிய போது முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக குறித்த இளைஞன் தனக்குத்தானே மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டு வயல் கிணற்றுக்கு அருகிலே நின்று தீ வைத்துக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக அந்த கிணற்றுக்குள்ளே பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும்
இந்த சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் சுன்னாகம் பகுதியில் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்திலே 24 வயதுடைய இளைஞன் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். சிம் தொடர்பான பிரச்சனையிலே அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான முடிவை யாருமே எடுக்காதீர்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி திடீரென்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக இசைத்துறை மாணவியே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த மாணவியின் பெயர் நிரோசினி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த மாணவி கடந்த புதன்கிழமை உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து எமது பகுதியில், குறிப்பாக வடக்கு பகுதியில் இவ்வாறு இளம் உயிர்கள் போய்கொண்டே இருக்கின்றது. விபத்தினூடாகவும் உயிரை மாய்த்துக் கொள்வதனூடாகவும் திடீர் உடல்நலக் குறைவாலும் இவ்வாறு பல இழப்புகள் இங்கு பதிவாகி கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் வேதனை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் வவுனியாவிலும் இன்றைய தினம் ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2 கனரக வாகனங்கள் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் அந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏனையன் வீதி, புளியங்குளம், பரசங்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த விபத்து இன்றைய தினம் சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் வந்தோரிடமிருந்து உயிர் தழுந்தார். உன்னகத்திற்கு எழுந்தருளி இருவரையும் உடனே பாதையில் நடத்தியரும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அருள்மிகு பெற்ற மரி வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவர். அருள்மிகு பெற்ற மரி வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவர்.